ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் நிறையவே சப்போர்ட் இருக்குது. மற்ற vlog மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபீஸோ கம்பேர் பண்ணும்போது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ரீச் இருக்குது. அதனால ஒரு 5 டேஸ்க்கான ஒரு 3 மீல்ஸ் எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ்டாக ஃபைபர், புரோட்டீன், இதில் கொஞ்சம் மில்லட்டும் இன்க்ளூட் ஆகுற மாதிரி எல்லாமே கலந்து எந்த மாதிரி எடுத்துக்கலான்ட்டு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மீல் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னன்ட்டு பார்க்கலாம். குக் பண்ணவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அப்பப்போ நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம ஒரு மீலாக எடுத்துக்கும் போது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இது பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்கு பாயில் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக பெப்பர் போட்டு ஆம்லெட் கூட ஒரு வீட் பிரெட் இல்லைன்னா ப்ரௌன் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ரூட் சாலடே போதுமானதாக இருக்கும். வீட் பிரெட்டையும் எக்கையும் வேணால் இன்னொரு நாளைக்கு இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து லஞ்சுக்கு கீரை இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். ரைஸ் வச்சுட்டு பாலக்கீரை பருப்பு போட்டு கடையல், சொரக்காய் பொரியல் வித் ஆம்லெட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரைஸ் நார்மல் ஒயிட் ரைஸோ இல்லை கேரளா மட்டை ரைஸோ மில்லட் ரைஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கப்பன்னு இல்லை, ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும்னாவே ஒரு வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக கீரை ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும். எந்த வகையான பருப்பாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊற வச்சு அலசிட்டு தேவையான அளவு வரமிளகா, தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பருப்பை ஃபர்ஸ்டே வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்ல அப்படியே சாதமுக்கும் ஒல வச்சாச்சு. வெயிட் லாஸ்ல இருக்கப்போ குக்கர் ரைஸை விட இந்த மாதிரி வடிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர். ஸ்டார்ச்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டுமே அடுப்புல வச்சுட்டு அதெல்லாம் வெந்துட்டு இருக்க கேப்ல நான் பொரியலுக்காக இன்னைக்கு சொரக்காய் எடுத்திருந்தேன். சொரக்காய் கட் பண்ணி வச்சிட்டேன். கூடவே கீரைக்கடைகளுக்காக வெங்காயம், பூண்டெல்லாம் உரிச்சும் வச்சாச்சு. வெயிட் லாஸ்க்கு சொரக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொரக்காய் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிருங்க. அதை ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அதையுமே பார்த்து லைட்டா தான் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது, இல்லைன்னா வேற ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். எல்லா பொரியலும் பண்ற மாதிரி தான் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையில வரமிளகாக்கு பதிலா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காய், மஞ்சத்தூள், கொஞ்சமா கல்லுப்பு போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த ஆவிலேயே கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். நாட்டுக்காய், அதாவது சொரக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி ஒரு சில காயெல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாவே அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும். 2 அடுப்பும் பிஸியா இருந்துட்டு இருந்தது. அடுத்தது கீரை கடைகளுக்காக நான் பாலக்கீரையும் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சதெல்லாம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. அதையும் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் சொரக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. காரம் மட்டும் லைட்டா பத்தாத மாதிரி இருந்தது. அதனால நான் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கடைசியா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் பருப்பும் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தனால நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டா மட்டும் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேல சேர்க்க வேணாம். கீரையும் ரொம்ப நேரம் வெந்துட்டே இருந்தா அதுல இருக்க சத்து எல்லாம் போயிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வந்துட்டு இருக்க கேப்ல நான் தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் இந்த மாதிரி இடிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி இடிச்சு சேர்த்து பாருங்க தாளிப்புக்கு. அது ஒரு வாசமா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாயில்ட் எக்காவும் ஒன்னு எடுத்துப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஆம்லெட்டாவும் போட்டு எடுத்துப்பேன். கீரை கடைகளுக்கு ஆம்லெட் நல்லாவே இருக்கும். அதனால எனக்கு பாப்பாக்கு, ஹஸ்பண்ட்க்கு 3 பேருக்குமே தேவையான முட்டை சேர்த்துக்கிட்டு சாம்பார் தூள், மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கீரைக்கு ஃபர்ஸ்ட் தாளிப்பு கொடுத்து அதே பேன்ல ஆம்லெட்டும் போட்டு எடுத்துக்கலான்ட்டு. தேங்காய் எண்ணெயா இருந்தா கீரை கடைகளுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃபிளேவர் பிடிக்காது. அதனால நான் செக்ல ஆட்டின கடலை எண்ணெயே சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய், ஜீரகம், அப்புறம் தட்டி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தலையில, மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கீரை கூட சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான், சூப்பரான கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிரும். சைட்ல அப்படியே ஆம்லெட்டும் போட்டு 1 by 1 ரெடியா எடுத்து வச்சாச்சு. வீக்லி ட்வைஸ் ஆவது இனிமே கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு இந்த மாதிரி கீரை கடையல், இல்லைன்னா பொரியலா கூட எடுத்துக்கலாம். துவரம் பருப்புக்கு பதிலா பாசி பருப்பு, கொள்ளு பருப்பு, இந்த மாதிரி எந்த பருப்பு வேணா எடுத்துக்கலாம். அடுத்ததா டின்னருக்கு மில்லட் ஏதாவது இன்க்ளூட் பண்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். கருப்பு கவுனி ரைஸ் தோசை, 1 கப் கருப்பு கவுனி ரைஸ், 1/4 கப் கருப்பு உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் போட்டு மினிமம் ஒரு 8 hours ஆக ஊற வைக்கணும். நார்மல் ரைஸ் ஆர் மில்லட்டா இருந்தா கூட கொஞ்ச நேரத்திலேயே ஊறி வந்துடும். இந்த கருப்பு கவுனி ரைஸ் எப்பவுமே ரொம்ப நேரம் ஊறுற மாதிரி இருக்கும்.
அலசிட்டு நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கப்புறமா மிக்சியில இல்லைன்னா குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருந்ததுன்னா கிரைண்டர்ல கூட அரைச்சு வச்சுக்கலாம். நான் கம்மி குவான்டிட்டி தான் எடுத்திருந்தேங்கிறனால மிக்சிலேயே நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கருப்பு கவுனி ரைஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்டா போட்ட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வீடியோஸ்ல கூட கருப்பு கவுனி ரைஸ் வச்சு கஞ்சி மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டிருந்தேன். ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸோட லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், அதை கூட பாத்துக்கோங்க. கிளைமேட் கொஞ்சம் கூலிங்கா இங்க இருக்கனால ஓரளவுக்கு தான் புளிச்சு வந்திருந்தது. தோசைக்கு தானான்னு அப்படியே ஊத்திட்டேன். சப்போஸ் இட்லிக்கா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லாவே புளிக்க வைக்கணும். ஊற வைக்கும் போது கருப்பு கவுனி ரைஸ் மட்டும்தான் ஊற வச்சிருந்தேன், வேற எந்த ரைஸும் போடல. அதனால இந்த டைம்ல கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அப்பதான் தோசை ஊட்டும் போது ஓரளவுக்கு கிறிஸ்பியா நல்லா கிடைக்கும். மில்லட்டு ரெட் ரைஸோ இல்ல இந்த மாதிரி கருப்பு கவுனி ரைஸோ கம்போ சோளமோ எதா இருந்தாலுமே ஒயிட் ரைஸ் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இல்லைன்னா அது ஒட்டிக்கிட்டு தோசை பேனோட வளவலன்ட்டு தான் போகும். அதனாலதான் இந்த மாதிரி கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நார்மல் இட்லி மாவு தோசை இட்லியோ எந்த குழம்பு வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்யற தோசையோ இட்லிக்கோ புளிப்பா இருக்க சட்னியோ குழம்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தட்டைக்கொட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சிருந்தேன். நல்லா டேஸ்டா இருந்தது இந்த தோசை கூட. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாவே கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், புரோட்டீன்ஸ், மில்லட்ஸ்னு எல்லாமே கவர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்தது செகண்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பெசரட்டு பிளான் பண்ணியிருந்தேன். 1 கப் பச்சை பயிர், 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹோல் நைட் ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணியில. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வரமிளகாவும் போட்டு வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் நல்லா ஈஸியா காலையில அரைக்கும் போது அரைப்படும். இந்த தோசைக்கு காரம் சாரமா இருக்க மாதிரி சட்னி தான் செட் ஆகும். அதனால நான் கார சட்னி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். 2 குட்டி சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமா பூண்டு, தேவையான அளவு வரமிளகா, 3 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்டையும் சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னி பெசரட்டுக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். செம்ம டேஸ்டா இருக்கும். பச்சை பயிரும் அரிசியும் நைட்டே ஊற வச்சனால நல்லாவே ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஊறுறதுனால டைஜஷன் ப்ராப்ளமும் வராது, ஈஸியாவும் அரைப்பட்டுரும். பச்சை பயிர் பருப்புங்கிறனால நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வர சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு துண்டு சின்னதா இஞ்சி, கொஞ்சமா ஜீரகம், இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சிருந்த தண்ணியே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கலாம். தோசை கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த மாவுல மொறுமொறுன்ட்டு நல்லா தின்னா தோசை மாதிரியும் சுட்டு எடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் திக்கா போட்டு மேல கேரட், வெங்காயம், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரியும் செஞ்செடுக்கலாம். அது இன்னமும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 2 வாட்டி சாப்பிட்டு பழகினதுக்கு அப்புறமா பச்சை பயிர் குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கிட்டு அரிசியோட குவான்டிட்டி ஸ்பூன் கணக்குல எடுத்துக்கலாம். இன்னமும் ஹெல்த்துக்கு நல்லது. ஓட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி மட்டுமே டெய்லியும் வெயிட் லாஸ்க்கு எடுத்திருந்தா நமக்கே போர் அடிச்சு போயிடும். அப்புறம் ஒரு நாள் நிறைய எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரியும் டிஃப்ரெண்டா எடுத்துக்கலாம். சாப்பிடுற அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசையா இருந்தா தின்னா ஊத்தி 2 தோசை மட்டும் எடுத்துக்கலாம். மிட் மார்னிங்ல பசிக்கும் போது பிளாக் டீ, பிளாக் காஃபி, இல்லைன்னா கிரீன் டீ, இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இருக்கிறதுலையே வெஜிடேரியன் ஃபுட்டில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறது இந்த பச்சை பயிர் தான். காலையிலேயே இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிறது மதியம் வரைக்குமே நல்ல பசி தாங்கும், ஃபுல் டே எனர்ஜி கொடுக்கும். இந்த டேக்கான மில்லட் வந்து நான் லஞ்சுக்கு தான் எடுத்துக்க போகிறேன். இதர் காலையில் இல்லைன்னா மதியம், நைட்டு 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளையில் கொஞ்சமாவது மில்லட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மில்லட் ப்ரோட்டீனுக்காக பருப்பு, ஃபைபருக்காக நிறைய வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்து ஒரு சிம்பிளான 1 பாட் மீல் தான். சாம்பார் சாதம் தான் லஞ்சுக்கு செய்ய போகிறேன். எந்த மில்லட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம். திணை, வரகு, சாமை, குதிரைவாளின்னு. நான் இன்னைக்கு கோடை மில்லட் எடுத்திருந்தேன். 1/2 கப் மில்லட், 1/4 கப் துவரம் பருப்பு. ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணோம். எப்பவுமே மில்லட்ல நிறையவே தூசிலாம் இருக்கும். நல்லா கிளியர் ஆகுற வரைக்கும் வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 2 hours ஊற போட்டா டைஜஷனுக்கு நல்லது. நல்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன். என்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். பொதுவா சாம்பார் சாதமுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், சவுச்சவுன்னு. என்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருந்ததோ, முக்கியமா நாட்டுக்காயெல்லாம் நிறைய இருந்தது, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். கூடவே கேரட், பீன்ஸும் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளியும் தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். எண்ணெய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு வதக்கிக்கலாம். மில்லட்டும் பருப்பும் வேக வைக்கும் போதுமே தனியா உப்பு போட்டு தான் வேக வைப்போம். இருந்தாலும் வெஜிடபிள்ஸ்க்கும் தேவையான உப்பையும் போட்டு
கூடவே பிசிபிளர் பார்க் பவுடர் போட்டு செய்வாங்க. அதுக்கு பதிலா நானே வீட்டுல வறுத்து அரைச்ச எல்லா பவுடரும் என்கிட்ட இருந்தது, அதையே சேர்த்துக்கிட்டேன். கூடவே இதுக்கு மெயினா தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டு அதையும் அரைச்சுதான் சேர்ப்பாங்க. தேங்காய் துருவலை அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் அதெல்லாம் சேர்க்கல. நான் என்னெல்லாம் மசாலா போட்டாங்கிறத சொல்லிடுறேன். சாம்பார் தூள் மெயினா சேர்க்கணும், மிளகாத்தூள், கொஞ்சமா பெப்பர், ஜீரகத்தூள், மல்லித்தூள் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம், கம்மியா, இல்லைன்னா டாமினேட் பண்ற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தான் நம்ம ஒட்டுக்கா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் துருவலோட அரைச்சு சேர்ப்போம். அதுக்கு பதிலா என்கிட்டயே இருந்தனால நான் எல்லாமே தனித்தனியாவே சேர்த்துட்டேன். இந்த மசாலா எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மிளகாத்தூள், சாம்பார் தூள் கூடவே புளித்தண்ணி மட்டும் சேர்த்தாவே போதும், அந்த சாம்பார் சாதம் டேஸ்ட் கொடுத்துரும். ஒயிட் ரைஸ்ல பண்ணா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மில்லட்ல செய்யும் போதும் இருந்தது. கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியவே இல்ல. ஜென்ரலா எப்பவும் மில்லட் இந்த மாதிரி குக்கர்ல வைக்கும் போது விசில் வழியா அடிச்சுட்டு வரும். அதனால அந்த விசில் வர்ற இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிட்டா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எப்பவும் சாம்பார் சாதம் நல்லா குலைவா இருந்தாதான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருந்தா பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா வந்ததுக்கு அப்புறம் மில்லட்டையும் பருப்பையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாயும் மில்லட்டையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா பைண்ட் ஆகி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த டைம்ல உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் முன்னாடியே அதிகமா ஆட் பண்ணிட்டாதான் சாப்பிட கஷ்டமாயிரும், அதனால கடைசியாவே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்த்துட்டு. சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே பெஸ்ட் காம்பினேஷன்னா ஊறுகாய், வடகம், அப்பளம், முறுக்கு வச்சு சாப்பிடுறது தான். ஆனா வெயிட் லாஸ்ல இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதனால கர்டும் கொஞ்சமா மட்டும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். வெயிட் லாஸ்ல சப்பாத்தி கூட அளவா எடுத்துக்கலாம். அதனால டின்னருக்கு சப்பாத்தி வித் வெஜ் குருமா. சப்பாத்தி கோதுமை மாவு தான். கோதுமை மாவு கண்டிப்பா கார்போஹைட்ரேட்ஸ் தான், அதனால அளவா எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட கொஞ்சமா ராகி மாவும் வீட்லயே அரைச்ச சீட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். சீட்ஸ் பவுடர்னா இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ், வாட்டர்மெலான், குக்கும்பர் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு இந்த மாதிரி வச்சுப்பேன். அதை சப்பாத்தி மாவு கூட கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னைக்கு வெஜ் குருமாக்கு என்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல, அதனால இந்த மாதிரி ஊற வச்சு ஃபர்ஸ்ட் குக்கர்ல விசில் விட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு வெஜ் குருமா குக்கர்ல தான் செய்ய போறேன். ஒரு குக்கர்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, பேசிக்கா குருமாக்கு சேர்க்கிற எல்லா மசாலாவும் சேர்த்துக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஓரளவுக்கு லைட்டாவது வேகணும், இல்லைன்னா நம்ம விசில் விட்டு எடுக்கும் போது அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும். கொஞ்சமா தண்ணி மட்டும் விட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். என்கிட்ட கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறமா பட்டாணி இருந்தது, அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். கூடவே பீட்ரூட், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். விசில் வந்துட்டு இருக்க கேப்ல திக்னஸ்க்காக ஒரு மசாலா அரைக்கணும். ஜென்ரலா வெஜ் குருமானா தேங்காய் சேர்த்து தான் அரைப்பாங்க. தேங்காவை ஹீட் பண்ணா கண்டிப்பா அது கொலஸ்ட்ராலா மாறும். அதனால தேங்காய்க்கு பதிலா இன்னைக்கு நான் பொட்டுக்கடலையும் கேஷ்யூஸும் எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமா சோம்புத்தூள், அப்புறமா கசகசா சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா நைஸா அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் விசில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகி இருந்தது. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆன் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சிருந்த பட்டாணியும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்தா போதும். கடைசியா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபிளேவருக்காக கொத்தமல்லி இலை, கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடும். இந்த பக்கம் சப்பாத்தி மாவும் பசஞ்சு வச்சது நல்லா ஊறி வந்திருக்கும். மினிமம் ஒரு 1/2 hour ஊறினா நல்லா சாஃப்டா வரும். 1 by 1 சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியதுதான். குட்டி குட்டியா போட்டு 2 சப்பாத்தி கூட நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, டின்னருக்கா இருந்தாலும் சரி, நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அடுத்தது 3rd டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். மில்லட் நான் காலையிலேயே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். 1 கப் பேர்ன்யார்ட் மில்லட் எடுத்திருந்தேன். குதிரைவாலி அரிசி 3/4 கப் வறுத்து உடைச்ச கொள்ளு எடுத்திருந்தேன். நார்மல் ஒயிட் அரிசியை விட இந்த மாதிரி மில்லட்ல நிறையவே தூசிலாம் இருக்கும். நல்லா 5 to 6 டைம்ஸ் கூட வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தேன். 1 to 2 hours ஊறினா நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் வராம சீக்கிரமா வெந்தும் வந்துடும். தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் சேர்த்து கஞ்சி நல்லா குலைவா வரணும்னா நிறையவே தண்ணி விடணும். நிறைய தண்ணி சேர்த்து ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தா இப்படியே கூட கொடுத்துக்கலாம். நம்ம அடல்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்தா நிறைய தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதி விட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி குடிச்சுக்கலாம். 4 வகையான மில்லட், திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, இதுல எது வேணா எடுத்துக்கலாம். இதுல ஆயில் நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கல.
காலையில் பெருசாக நம்ம ப்ரோட்டீன் கவர் பண்ணுற மாதிரி அதிகமாக எடுக்கல, அதனால லஞ்சுக்கு ப்ரோட்டீன் இருக்க மாதிரி ரெசிபிஸாக பார்த்துக்கிட்டேன். பச்சை பயிர் கடையல், சாதம், பீட்ரூட் பொரியல். பச்சை பயிர் ரொம்பவே ஹார்டாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேரம் ஊற வைக்கிறது பெட்டர். மதியம் நீங்கள் சமைக்க போகிறதா இருந்தால் காலையில் எழுந்த உடனே கூட ஊற வச்சிடலாம். பச்சை பயிர் கூட தேவையான அளவு வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே லஞ்சுக்கு செய்ய போறது பருப்பா இருந்தாலும் சரி இல்ல ரைஸா இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கையோடவே ஊற வச்சிருவேன். நிறைய நேரம் ஊறும்போது தான் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது, சீக்கிரமாவும் வெந்து வந்துடும். நான் இன்னைக்கு பீட்ரூட் கையில கட் பண்ணல, அதுக்கு பதிலாக சாப்பர்ல போட்டு எடுத்துக்கிட்டேன். சீக்கிரமா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், பொடி பொடியாவும் கட் பண்ணி கொடுத்துரும். இந்த சாப்பர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய காய்கறி எல்லாம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ற டைம்ல இந்த மாதிரி சாப்பர் தான் யூஸ் பண்ணிப்பேன். பீட்ரூட், கேரட், அப்புறம் ஆனியன்லாம் நமக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா அதெல்லாமே நல்லா ஈஸியா கட் பண்ணி கொடுத்துரும். விசில் வந்துட்டு இருக்க கேப்லயே நான் எல்லா காயுமே ரெடியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயமும் இன்னைக்கு சாப்பர்லயே கட் பண்ணி வச்சாச்சு. பொரியலுக்கான வேலை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. பீட்ரூட்ல ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்க அடிக்கடி பீட்ரூட் எடுத்துக்கிறது நல்லது. சப்போஸ் பீட்ரூட் பிடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா இடியாப்பத்துல கூட கலந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி செய்யும் போது அதுல கூட அரைச்சு அப்படியே அந்த பேஸ்ட் சேர்த்து மாவா பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிடலாம். வித்தியாசம் எதுவும் தெரியாது, நல்லா இருக்கும். விசில் வந்த உடனே பொரியலுக்கான தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்கான வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறதா. ஃபர்ஸ்ட் வெங்காயம் தாளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேன். இதையே அப்படியே பச்சை பயிர் கடைகளுக்கும் சேர்த்துக்கலாம், வேலை மிச்சம்ட்டு. வெங்காயம் தனியா கொஞ்சமா எடுத்ததுக்கு அப்புறமா பீட்ரூட்டும் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா சீக்கிரமா வெந்து வந்துடும். இந்த பக்கம் விசிலும் அடங்கிடுச்சு, பச்சை பயிரும் நல்லா வெந்திருந்தது. நல்லா இந்த மாதிரி மையா கடைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தனியா எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை தாளிப்பும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 to 3 minutes மட்டும் கொதி விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான பச்சை பயிர் கடையிலும் ரெடி ஆயிரும். எல்லா ரெசிபிஸுமே பாக்கிறதுக்கு தான் ஏதோ பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஆரம்பிச்சா சீக்கிரத்திலே பண்ணி முடிச்சிடலாம். 1 hour கூட ஆகாது எல்லாமே ரெடி பண்ணி ஹெல்த்தியா சாப்பிடறதுக்கு. வழக்கம் போல எல்லா பொரியலுக்கும் போடுற மாதிரி தான் மிளகாத்தூள், சாம்பார் தூள் மட்டும்தான் பீட்ரூட் பொரியலுக்கும் போட்டிருந்தேன். எந்த காயா இருந்தாலுமே அதை ரொம்ப நேரம் வேக விட வேணாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்த்து கரெக்டா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் குக் பண்ணாலும் அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும். குழம்பு பொரியல்னு அப்படியே 1 by 1 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எக் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. பாயில்டு எக்கா எடுத்துக்கல, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஆம்லெட்டாவும் எடுத்துக்கல. அப்படியே சிம்பிளா 2 சைடும் திருப்பி போட்டு பெப்பர் போட்டு ஃபுல் பாயில் மாதிரி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமா தயிரும் புரோட்டீனுக்காக எடுத்தாச்சு. எக் டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எதர் பாயில்டு எக் இல்லைன்னா ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். மில்லட் புரோட்டீன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்தது டின்னருக்கு ஃபைபர் ஏதாவது இருக்க மாதிரி பார்த்துக்கலான்னு சொல்லி கோதுமை ரவையை வச்சு உப்புமா தான். உப்புமாவுக்கு கேரட், பீன்ஸ் இது மட்டும் தான் போட்டா நல்லா இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம், ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால கேரட், பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா அது கூட போட்டு ரெடி பண்ணி சாப்பிடலாம். கேரட்டும் பீன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டா சீக்கிரமா வதங்கி வந்துடும். அதனால ரொம்ப குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மலா எப்பவும் போல இல்லாம தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். காயெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பேசிக்கா உப்புமா செய்யற மாதிரிதான் ஒரு நல்ல பிராடான கடாயில எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தலையில, பச்சை மிளகா பிளேவருக்காக சேர்த்துக்கிட்டேன். நீங்க வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காயும் போட்டுக்கலாம், தக்காளி கூடவும் சேர்த்து. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு ஒரு 2 to 3 minutesக்கு வேக விட்டு லிட் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா காயோட பச்சை வாசம் போனா போதும். தண்ணி ஊத்தி நம்ம வேக விட தான் போறோம். அதுக்கப்புறம் ரவையும் ஆட் பண்ணி வேக வைப்போம். அது கூடவே சேர்த்து காயும் நல்லா வெந்துரும். 1 to 3 ரேஷியோ தான் உப்புமாக்கு எப்பவும் எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா குலைவா இருந்தாதான் பிடிக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி நான் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ரவையை மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க கேப்ல நான் சைட்ல அப்படியே தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். உப்புமா அளவோட கம்மி பண்றதுக்காக சைட்ல அப்படியே ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டும் போட்டு எடுத்தாச்சு. ஆம்லெட் ஒண்ணு சாப்பிடும் போது உப்புமாவோட குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். என்னதான் கோதுமை ரவையா இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதனால நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொஞ்சமா உப்புமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 1 or 2 எக்ல எதர் பாயில்டு எக் இல்லைன்னா ஆம்லெட்டா கூட எடுத்துக்கலாம். 3rd டேக்கான ரெசிபிஸ்லாம் நல்லா ஃபுல்ஃபில்டாக முடிஞ்சது. அடுத்தது 4th டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எல்லாருக்குமே ஃபேவரட்டான எக்கையும் பிரெட்டையும் வச்சு பிரெட் ஆம்லெட் தான். பிரெட் ஆம்லெட் ஒயிட் பிரெட், அதாவது மைதா பிரெட்ல செஞ்சாதான் அது அன்ஹெல்தியா மாறும். நம்ம ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப பேசிக்கா நம்ம ஆம்லெட்க்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதுதான். நான் வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா சாம்பார் தூள், மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்காக லைட்டா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். எக் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம்.
நான் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன். நீங்க சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். எப்பவுமே பிரெட் ஆம்லெட் செய்யும் போது நான் தக்காளி சேர்த்துக்க மாட்டேன். தக்காளியில கேலரிஸ் ரொம்பவே கம்மி, ரொம்பவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால கடைசியா ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட் பிரெட் இல்லைன்னா ப்ரௌன் பிரெட், வீட் பிரெட்க்கும் மைதா பிரெட்க்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதே வீட்லயே நீங்க பேக் பண்ணீங்கன்னா வீட் ஃப்ளோர் மட்டும் போட்டு பண்ணுவீங்க. பட் பேக்கரியில வாங்கினா எந்த மாதிரி செய்வாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. அதனால ப்ரௌன் பிரெட்டே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். கொஞ்சமா பட்டர் ஆர் கீ சேர்த்துட்டு பிரெட்டை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எக் ஆம்லெட் மாதிரி ஊற்றி நடுவில் இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை வச்சு 2 பக்கமும் போட்டு எடுத்தா சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிரும். 2 எக் 2 பிரெட் ஸ்லைஸ் இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாவே போதும். வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கோம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். மதியம் வரைக்கும் சுத்தமாக பசிக்காது. உங்களுக்கு வேணும்னா சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கான மில்லட் லஞ்சுக்கு தான் எடுத்திருந்தேன். ப்ரோட்டீனும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல க்ரீமியான கர்ட் ரைஸ் தான். மில்லட்டை ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டினா இல்லையா சாம்பார் சாதம், இல்லைன்னா இந்த மாதிரி பிளைனா தயிர் சாதம் கூட எடுத்துக்கலாம். எந்த வகையான மில்லட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 4 டைப் ஆஃப் மில்லட்ல 2 மணி நேரம் முன்னாடியே வழக்கம் போல நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். நல்ல தண்ணி போட்டு தான் ஊற வச்சிருந்தேன். நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, திக்கா இருந்தா பிடிக்கும்னா திக்கா, எனக்கு கொஞ்சம் குறைவா இருந்தா பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொரியலுக்கு இன்னைக்கு பீர்க்கங்காய் தான் எடுத்திருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே நாட்டுக்காய்கள் தான் கிடைக்குதான்ட்டு பார்ப்பேன். அது கிடைக்காத பட்சத்துலதான் வேற ஏதாவது காயெல்லாம் வாங்கி சமைப்பேன். மில்லட் வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன். நல்லா இந்த மாதிரி விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெயினா அப்படியே கர்ட் மட்டும் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் போரிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால பொரியலுக்கு தாளிப்பு செய்யும் போதே அந்த தாளிப்பை கொஞ்சமா எடுத்து தயிர் சாதத்துக்கும் சேர்த்துக்கிட்டேன். வழக்கம் போலதான் பீர்க்கங்காய்க்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள். பீர்க்கங்காய் நீர்க்காய்ங்கிறனால அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துடும், சீக்கிரமாவும் வெந்து வந்துடும். இந்த பக்கம் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த மில்லட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கிட்டேன். உப்பு இந்த டைம் செக் பண்ணிக்கலாம், பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம், ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தயிர் தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். லஞ்ச் ரொட்டீன் கேட்டவங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். லஞ்சுக்கு கண்டிப்பா ஏதாவது 2 வகையான காய் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு காயா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அதிகமா எடுத்துக்கோங்க. கூடவே டெய்லியுமே ரெகுலரா எக்கும் எடுத்துக்கோங்க புரோட்டீன்காக. அடுத்ததா டின்னருக்கு லைட்டா கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி ரெட் போஹா எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான். டேஸ்டும் சூப்பரா இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்துல ஹெல்த்தியும் கூட. ரெட் அவலா இருந்தாலும் சரி, ஒயிட் அவலா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலயுமே 2 வெரைட்டி இருக்கு, லேஸ் அவல், திக் அவல்னு. லேஸ் அவலா இருந்தா வாஷ் பண்றப்பவே ஓரளவுக்கு ஊறிடும். இதுவே திக் அவலா இருந்தா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நல்லா அலசிட்டு நான் இது லேஸ் அவல்ங்கிறனால ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் ஊற போட்டுக்கிட்டேன். ஊற போடும் போதே லைட்டா உப்பு சேர்த்துக்கிட்டா உப்பு தனியா இல்லாம அவல்லையும் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான வெங்காயம், கருவேப்பிலை தலையில, மிளகாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படியே இருந்தா கொஞ்சம் போரிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமா புரோட்டீனும் கலந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த கிரன்ச்சினஸோட. அதனால வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்பதான் அந்த மொறுமொறுப்பு நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க அவளையும் இது கூட சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியா லெமன் ஜூஸ் போட்டு இறக்குனா சூப்பரான போஹா ரெடி ஆயிரும். ரெட் ரைஸ்ல தான் இந்த மாதிரி செய்யணுங்கிறதுலாம் இல்ல, மார்க்கெட்ல இப்பெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போஹா கிடைக்குது. ராகி, சோளத்துல கூட கிடைக்குது. அதுல கூட ஏதாவது ஒண்ணு வாங்கி இதே போல ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்ததா லாஸ்ட் டேக்கான 3 மீல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். காலையிலேயே இன்னைக்கு மில்லட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். சிம்பிளான ராகி கூழ் கூட இந்த மாதிரி பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டேன், அதை பாயில் பண்ணி சாப்பிட போறோம். அரிசி மாவு மாதிரியே தான் ராகி மாவும் கடையில அப்படியே பாக்கெட்டாலாம் வாங்குறது இல்ல. முழு ராகியும் வாங்கி நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு 2 டேஸ்க்கு சன்ட்ரை பண்ணி அதையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ராகி மாவை எப்பவுமே பிளெயினா அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சி உப்பு மட்டும் போட்டு ரெகுலரா எடுத்துப்போம். இதர் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பிளெயினா அப்படியே பண்ணாம ஃபில்லிங்கா இருக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்ய போறேன். நல்ல ஒரு திக்கான பாத்திரத்துல லைட்டா மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா கடுகு சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. கட் பண்ணி வச்சிருக்க கேரட் அண்ட் பீன்ஸை இந்த மாதிரி நல்ல ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணா நல்லா வெந்து வந்துடும். ஓரளவுக்கு லைட்டா வெந்தா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டா லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொதி வர வரைக்கும்.
கொதி வரத்துக்குள்ள இந்த சைடு நான் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு குட்டி குட்டியா 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாம கரைச்சி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். லைட்டா லம்ஸ் இருந்தாலும் அது நல்லா கட்டி கட்டியா வந்துடும். கூழ் ரெடி ஆகும்போது நல்லா இந்த மாதிரி கிளியரா லம்ஸ் இல்லாம கரைச்சி வச்சுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்து அப்படியே கையோட கை விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முன்னாடியே பட்டாணியை உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணிய தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ண வேண்டாம். மத்த நாளா இருந்தா லெமன் ஜூஸ் பெப்பர் போட்டு அப்படியே கூட குடிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் கூழ் செய்யறதுனால இந்த கூழ் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். அதனாலதான் முன்னாடியே பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா சேர்த்துக்கிட்டேன். உப்பும் பார்த்துதான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருப்போம். கூழை டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் அதோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேக்சிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளவே நல்ல ஃபில்லிங்கான கூழ் ரெடி ஆகிடும். காலையிலேயே மில்லட்டும் கவர் பண்ணியாச்சு, பட்டாணி வேக வச்சு சாப்பிட்டு நல்ல ப்ரோட்டீனும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், வாழைக்காய் பொரியல், தட்டைக்கொட்டை கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி அரைச்சி ஊத்தி புளிக்குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான். வழக்கம் போல எப்பவும் போல ஃபர்ஸ்ட் அரிசிக்கு உழ வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு குக்கர்ல தட்டைக்கொட்டையும் ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலான்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்புல அப்படியே டைரக்டா ஆட் பண்றதை விட இந்த மாதிரி முன்னாடியே விசில் விட்டு எடுத்துட்டா சீக்கிரமா வெந்து வந்துடும். வழக்கம் போல எல்லாம் அரைச்சி ஊற்றுற குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரிதான். வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சு செய்வாங்க. தேங்காவை அப்படியே அந்த மாதிரி கொதிக்க விட்டு சேர்த்துக்கிட்டா பேட் கொலஸ்ட்ராலா மாறிடும். வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. அதனால திக்னஸ்க்காக கொஞ்சமா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வேக வச்ச தட்டைக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டேன். தட்டைக்கொட்டையை இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் தேவையில்ல. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர், இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தலையில அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இலை எப்பவும் குழம்புல போட்டா எடுத்து வச்சிருவாங்க. அதனால அரைச்சு வைக்கிற குழம்பா இருந்தா இந்த மாதிரி சேர்த்தே அரைச்சுக்கிறது. வதக்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு அதே கடாயில கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டு. புளியுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால இந்த குழம்புக்கு புளி இல்லைன்னா டேஸ்ட் கொடுக்காது. இருந்தாலுமே லைட்டா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி அதுக்கு பதிலா நிறைய சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃபிளேம் வச்சு வேக வச்சு எடுத்தா போதும். குழம்பெல்லாம் வந்துட்டு இருக்க கேப்ல அப்படியே அந்த சைடு வாழைக்காய் கட் பண்ணி வச்சு அதையும் வேக போட்டேன். வாழைக்காய் தைராய்டு இருக்கவங்க அதிகமா சேர்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாழைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் சேம் அதே பேசிக்கான தாளிப்பு தான். கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை தலையில. நான் இன்னைக்கு காரத்துக்கு வரமிளகா தூளும் சாம்பார் தூளும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அது வராம இருக்கும். வாழைக்காய் சேர்க்கும் போது நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது பெட்டர். கடைசியா இந்த பக்கம் குழம்பும் வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இன்னைக்கு நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். அதனால எக் எதுவும் எடுத்துக்கல. நீங்க எல்லா நாளும் நான்வெஜ் எடுக்கிறவங்களா இருந்தீங்களா கண்டிப்பா எக் ஏதாவது ஒரு வகையில எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டேக்கான டின்னர் மெனு டேஸ்டியான சப்பாத்தி வித் பட்டர் சிக்கன். இந்த ரெசிபிக்கு சிக்கனை முன்னாடியே மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சாதான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டா வரும். சிக்கன் கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். சப்போஸ் தந்தூரி மசாலா இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுறது பெட்டர். வெளியில இருந்தா கெட்டு போக கூட சான்ஸ் இருக்கு. நான் டின்னர் போலதான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். ஆஃப்டர்நூனே மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். நல்லா ஜூஸியா வரும். ஒரு கடாய பேன்ல எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா திக்னஸ்க்காக கொஞ்சம் கேஷ்யூஸ் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா பட்டர், மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சு ஓரளவுக்கு வெந்து வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம், பச்சை வாசம் போற வரைக்கும். நான் இது வரைக்கும் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல எக்க தவிர நான்வெஜ்க்கு வேற எந்த ரெசிபியும் ஷேர் பண்ணதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருந்தேன். நாட்டுக்கோழி கிரேவி இல்லைன்னா வறுவல் கூட செஞ்சு சாப்பிடலாம்.
அது ரொம்பவே ஹெல்தி. இதை விட நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்ல சிக்கன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்பனா ஒயிட் ரைஸ் ஆர் சப்பாத்தி குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு முடிஞ்சா ஒயிட் ரைஸோ சப்பாத்தியோ எடுக்காம வெறும் சிக்கனை மட்டும் எடுத்துக்கிட்டா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குட்டியா போட்டு 2 சப்பாத்தி கூட சிக்கன் பீஸ் நிறைய வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு சப்பாத்தி சிக்கன் பீஸ் கூட ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.